நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா, இல்லை நிறைய சேவ் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? எங்களோட 10 AM வெபினாருக்கு ஜாயின் பண்ணுங்க. ஹவு மச் சேவிங் இஸ் டூ மச் சேவிங். அதே மாதிரி 12 PMக்கு இன்னொரு வெபினார் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர் பற்றி பை அ வெரி ஓன் ரிசர்ச் அனலிஸ்ட் சஞ்சய். கண்டிப்பாக வாங்க, லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மேனேஜிங் கோல்ட் லோன்ஸ் பெட்டர். இன்னைக்கு அந்த லோன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். எங்கே கடன் வாங்கலாம் சார்? எனக்கு 10 நிமிஷத்தில் லோன் கிடைக்குது சார் அப்படின்னார் ஒருத்தர். சரி, ஒரு நாளில் கிடைச்சா நீங்கள் குறைஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார், பட் 10 நிமிஷத்தில் கிடைக்குது சார். ஒரு நாள் பெட்டரா 10 நிமிஷம் பெட்டரான்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போட்டார். என்னடா இது ஜென்டில்மேனில் ஒரு ஜோக் மாதிரி போகுதுன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, ரைட் பிரதர். ஒரு நாளில் கொடுக்குறவன் உங்களுக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறான் ஆனுவலைஸ்ட். 10 நிமிஷத்தில் கொடுக்குறவன் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறான் சார்? அதுவா சார் முக்கியம்? 10 நிமிஷத்தில் கிடைக்குது சார் அப்படின்னார். அதை விடுங்க பிரதர், என்ன வட்டி கொடுக்குறீங்க நீங்கள் சார்? அது இருக்குது சார், 12% இருக்கும், சில பேர் 15, சில பேர் 18. அதுவா சார் முக்கியம்? 10 நிமிஷத்தில் கொடுக்குறான் சார் அப்படின்னார். சரி, இவன் ஒரு மேகி நூடுல்ஸ் இன்வெஸ்டர்னு நினச்சிக்கிட்டேன். என்ன 3 நிமிஷத்தில் கொடுத்தா என்ன வட்டி வேணா ஓகேன்னு சொல்லிடுவான்னு. ஸோ அவர் என்ன பண்ணார், கணக்கே பார்க்காம 10 நிமிஷத்தில் லோன் வாங்கியிருக்கார். சரி, நான் இப்போ என்ன பண்ணேன் சார், ஒரு கணக்கு எடுத்துப்போம் சார். இந்தாங்க கணக்கு. 1 லட்ச ரூபாய் நீங்கள் பாரோ பண்ணுறீங்க சார். கோல்டு லோனில் 1 லட்ச ரூபா பலப்புறீங்க. 5 வருஷம் டேர்ம், 5 வருஷத்தில் இஎம்ஐ கட்டி நீங்கள் பணத்தை திருப்பி அடைக்க போகிறீங்க. இந்த லோனை நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கினாக்கா 9% ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட், 8.85 to 9.05 ரேஞ்சில் அவங்க இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 9% எடுத்துப்போம் ரவுண்டாக ஆவரேஜ். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீன்னு 0.25 to 0.5% அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 0.25% எடுத்துப்போம். 5 வருஷத்தில் நீங்கள் இந்த லோன் அடைச்சா எவ்வளோ பணம் அடைப்பீங்க, எவ்வளோ பணம் மொத்தமாக திருப்பி கொடுப்பீங்கன்றது ஒரு கணக்கு. இதே லோனை நீங்கள் கொண்டு போய் கோல்டு லோன் என்பிஎஃப்சி அல்லது வேறு என்பிஎஃப்சி, வேறு ஸ்மாலர் பேங்க் எங்கேயோ போய் வாங்குறீங்க சார். அங்கே உங்களுக்கு நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக எடுத்துக்கிறேன், 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுப்போம் சார். ஆக்சுவலாக நீங்கள் அதை விட அதிகமாக தான் கொடுப்பீங்க 10 நிமிஷத்தில் வாங்கினா. அப்போது அதில் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். இந்த 1 லட்சம் லோனை 5 வருஷத்தை அடைக்கிறதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸே எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் இந்த லோனை வாங்கி அடைச்சிங்கன்னா 1 லட்சத்துக்கு 1,25,050 ரூபாய் நீங்கள் ரீபே பண்ண போகிறீங்க. டேபிள் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே லோனை நீங்கள் போய் ஒரு ஸ்மால் என்பிஎஃப்சி அல்லது வேற ஒரு கோல்டு லோன் கம்பெனிக்கிட்ட வாங்கினீங்கன்னாக்கா 1,33,490 ரூபாய் நீங்கள் மினிமம் ரீபே பண்ணுவீங்க. அதோட அதிகமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவ். ஓகே, ஸோ 8,440 ரூபாய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறீங்க. இதுதான் அந்த 10 நிமிஷத்துக்கும் ஒரு நாளைக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுடைய ஒரு நாள் பண தேவையினுடைய மதிப்பு 8,440 ரூபாயாங்கிறத நீங்கள் இந்த இடத்துல யோசிச்சு தான் ஆகணும். சரி, இது 1 லட்சத்துக்கு. இதே நீங்கள் ஒரு 5 lakhs ஆகும்போது அதனுடைய இம்பாக்ட் என்னங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கோல்டு லோன் வாங்குறவங்க இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் 5 lakhs லோன் வாங்கி 5 இயர்ஸில் ரீபே பண்ணும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய பணம் 6,23,250 டேபிள் இருக்குது, பார்த்துக்குங்க. இதே நீங்கள் ஒரு என்பிஎஃப்சியில் கோல்டு லோன் கம்பெனிக்கிட்ட போகும்போது 6,67,360 ரூபாய் பே பண்ண போகிறீங்க. 44,110 rupees எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறீங்க. இதில் முக்கியமானது என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல 9% பே பண்ணுறீங்க, ஒரு இடத்துல 12% பே பண்ணுறீங்க. என்பிஎஃப்சி வெறும் 25 ரூபா தான் ப்ராசஸிங் சார்ஜ் போடுறான், இவங்க 0.25% போடுறாங்க பேங்க்ஸ். இதெல்லாம் நமக்கு மைண்டை உறுத்துது. ஆனால் யாருமே கணக்கு போடுறது இல்லைங்க. எல்லாமே மேலோட்டம். யார்கிட்ட கடன் வாங்குறதுங்கிறத, யார் வேகமாக பணம் கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த காஸ்ட், லோன் வேல்யூ கூட கூட கூடிக்கிட்டே போகும். இந்த காஸ்ட்டை நீங்கள் இன்கர் பண்ணலன்னா இந்த காஸ்ட் தான் விடுபட்டு போன உங்களுடைய சேமிப்பு, முதலீடு, நாளைய செல்வம். ஆஸ் சிம்பிள் as that. இப்போ இந்த கணக்கை நீங்கள் போடணுமா கூடாதா? சார் வேகமாக பணம் வேணுமே சார் அப்படின்னாக்கா நீங்கள் எப்போவுமே பெட்டர் பிளான்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இதில் நீங்கள் பெட்டர் பிளான்டாக இருந்தீங்கன்னாக்கா தாராளமாக உங்களுக்கு பணம் வேகமாக கிடைக்கும். அண்ட் லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுக்கக்கூடியவங்ககிட்ட எப்படி கடன் வாங்கணும், அதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டணும்.
நீங்கள் கடன் வாங்குறீங்களோ இல்லையோ ப்ராசஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தேவை வரும்போது அந்த ப்ராசஸை வேகமாக முடிக்க உங்களால் முடியும். எதுவுமே தெரியாதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுது, இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் கொடுக்குறவங்ககிட்ட போய் விடுறோம். நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் ஒரு டாப் மோஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கார். வட்டி 15%. நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறீங்க, சிபில் ஸ்கோரு கிட்டத்தட்ட 800, உங்களுக்கு போய் 15%ல் எவனாவது லோன் கொடுத்தானா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வந்து பயங்கர பதட்டம். அது கேட்ட உடனே ஜம்ப் ஆகிடுச்சு ப்ரெஷர். ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாக்கா, சார் ஃபோனில் உடனே கொடுத்தான் சார், அதனால் வாங்கினேங்கிறாங்க. ஸோ இந்த 10 நிமிஷம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சுதாரிச்சிருவீங்க, நிதானமாகிடுவீங்க. கடனை குறைஞ்ச வட்டியில் வாங்க அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. அது வந்தாலே உங்களுக்கு நிதானம் வந்துடும் லைஃப்பில். ஸோ கோல்டு லோனை எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த லோன், இந்த கடனை வாங்கி நான் அடைக்கிறதுக்குள்ளே எவ்வளவு எனக்கு வட்டி செலவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு, அதில் எவ்வளோ சேமிப்புங்கிறத பார்த்துட்டு, எங்கே உங்களுக்கு குறைவாக இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் கடன் வாங்குவீங்க. அதை விட்டுட்டு 10 நிமிஷமாக, ஒரு நாளா, ப்ராசஸிங் சார்ஜ் எக்ஸா ஒய்யா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. மொத்த காஸ்ட்டை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக வங்கிகள் பெட்டர் ஆப்ஷனாகத்தான் அமையும். இதில் என்ன வேடிக்கைன்னா, இதே நண்பர் இந்த HDFC கிட்ட 10 நிமிஷத்தில் வாங்கின அதே நண்பர் கோல்டு லோனை பப்ளிக் செக்டர் பேங்க்ல வச்சிருக்காரு பாருங்க. ஸோ ஒரு இடத்துல அவர் 9% கோல்டு லோன் வாங்குறாரு, இன்னொரு இடத்துல 15% பர்சனல் லோன் வாங்குறாரு. அதே சிபில் ஸ்கோர் தாங்க ரெண்டுத்துக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 800 சிபில் ஸ்கோர் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய கிரெடிட் வர்த்தினஸை மதிக்கவே இல்லை, அவசர புத்திக்காக அதிக வட்டி கொடுக்குறாரு, கணக்கே பார்க்கறது இல்லை, பர்சனல் ஃபைனான்ஸை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கோல்டு லோனில் இந்த விஷயத்தை மாற்றினாக்கா அதிலிருந்து இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு பர்சனல் ஃபைனான்ஸை எஃபிஷியண்ட்டாக ஆக்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை அந்தந்த நேரத்தில் உரிய முறையில் உரிய செலவில் உருவாக்கிக்கிட்டு வளர்றது அப்படிங்கிற ஒரு க்ரோத் கல்ச்சருக்கு வருவோம். அந்த க்ரோத் கல்ச்சருக்கு வரணும்னா காஸ்ட் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுறதுக்கு காரணம் உங்கள் லைஃப்பில் இந்த காஸ்ட் கல்ச்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். எஸ், பயங்கர போரிங் சப்ஜெக்ட். பட் ஒரே ஒரு சீக்ரெட் நான் லைஃப்பில் சொல்கிறேன். பிகமிங் ரிச் இஸ் த மோஸ்ட் போரிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா அந்த போர்டமை எப்போ நீங்கள் வந்து வாழ்வியலாக வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் நிதானமாக கணக்கு பார்த்து சிந்தித்து முன்னெடுப்பு செய்வீர்கள், முன்னேறுவீர்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. எல்லாத்துலேயுமே அவசரமாக 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான ஃபைனான்ஷியல் காஸ்ட்டே உங்களை முன்னேற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணியது. இதிலிருந்து விடுபடுவது தான் உங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இன்றைக்கி இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து இந்த கோல்டு லோன் சப்ஜெக்டை எடுத்து பேங்க்கில் வாங்கினா எப்படி, மற்ற இடத்துல வாங்கினா எப்படி கணக்கு போடணும், எப்படி உங்களுடைய ஓவரால் காஸ்ட் ஆஃப் த லோனை குறைக்கணும், எப்படி அந்த லோன் முடிவை எடுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம பேசினோம். அடுத்தது நம்ம பேச வேண்டியது ஏற்கனவே எடுத்த கடனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா எடுத்துட்டீங்க, ஆனால் அதை சரி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்து பேசுவோம், பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.